ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கெல்லாம் சௌக்கியம் தானே? நல்லா இருக்கும், சௌக்கியமா இருக்கும். ம், ரைட் ரைட். சூப்பருங்க ஐயா. ஐயா நம்ம கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் தசா புத்தியிலும் ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய ஆமா. பேருக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா, என்னப்பா அந்த யோகம் இந்த யோகம்னு சொல்றீங்க, ஆனா அந்த யோகம் வந்து சேர ம். மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவா நீங்க சொல்ற மாதிரியே உங்களோட சர்க்கியூட்ல இருக்கிற மாதிரி தசாபுதியில் வரணும், அந்த குடுப்பனம் வந்தாதான் அந்த யோகம் வரும்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட தசாபுதியில பத்தி ஃபுல் எபிசோட் பண்ண போறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். So, தனுசு லக்னத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. தனுசு லக்னம் வாத்தியார், பிரின்சிபல், தத்துவம் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டாக விளங்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் இந்த தனுசுங்கிறது உபயராசிங்கிறத மறந்துடக்கூடாது. எப்படி இந்த 4 கார்னர் உபயராசியில் தனுசு நமக்கு ஒரு நிலையில்லாத தன்மையை வச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது தான் அதில் இருக்கிற மைனஸு. இப்போ தனுசுன்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து மூலம் தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கேதுல இருந்து போயிடலாம் ஐயா. இப்போ சரி. கேது தசை இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தருதுங்க ஐயா? ஒரு மாங்கல்ய சரடு வாங்கினாலும் சரி, எல்லாமே துண்டு துண்டாக இருக்கிறது பூரா கேது தான். அப்ப இந்த கேதுனுடைய பாலிசி என்னன்னா டிட்டாச்மெண்ட் பாலிசி. ராகுனுடைய பாலிசி அட்டாச்மெண்ட் பாலிசி. அப்ப இந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னா, படிப்பினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த லக்ன புள்ளியில அமைஞ்சவங்களுக்கு உலகம் எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம், இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் மாயை, இதுல இருந்தெல்லாம் விடுபடணும், இப்படி தத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் இது. அது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். ஆனா ஒருவருக்கு கேது திசை வரும் பொழுது அது நல்ல கேதுவாக இருந்தால் ஞானத்தை வழங்கும். கெட்ட கேதுவாக இருந்தால் ஞான சூன்யமாகி பேதலிச்சு போயிடுவாங்க. இப்ப நான் சொல்ற வேர்டு சித்தப்பிரமைன்றது மனநோயாளிகள்னு அர்த்தம். நல்ல கேதுவாக இருந்தால் மிகப்பெரிய தத்துவ ஞானிகளாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த தனுசுக்கு கேது திசை வரும்போது நல்ல கேதுவாக அமையும் பட்சத்துல பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸு, சயின்டிஸ்ட்டு, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறவங்க, அந்த வகையில இந்த கேதுவை எடுத்துக்கலாம். பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஸ்னஸ்ல மல்டிபிள் பிஸ்னஸ் இவங்க பண்றது எல்லாமே மார்க்கெட்டிங்ல மல்டிபிள் மார்க்கெட்டிங் ரொம்ப சூப்பரா இவங்களுக்கு கேது திசை அருமையா பண்ணித் தரும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை வந்து இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தருதுங்க? தனுசு லக்னத்துல குருவினுடைய வீட்டுல சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வலிமை. காரணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல காலச்சக்கரத்துல 1ஆம் இடத்துலயும் பரணி இருக்கு மேஷத்துல, 5ஆம் இடத்துல பூரமா இருக்கு சிம்மத்துல, 9ஆம் இடத்துல பூராடமா இருக்குது தனுசுல. இப்ப இந்த 1, 5, 9ங்கிறது தர்மஸ்தானம்னு பேரு, தர்ம திரிகோணம்னு பேரு. ஆனா அந்த தர்மஸ்தானத்துல தான் கவர்ச்சியை ஊட்டக்கூடிய சுக்கிரன் இருக்கிறார். அப்ப என்னன்னா, வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நீ அது தர்மத்தின் வழியில அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் அங்க அத வச்சிருக்கு. அப்படிப்பட்ட அமைப்புல சுக்கிர திசை இவங்களுக்கு வரும்பொழுது, அருமையாக இருக்கும். அதாவது டீசன்சி, ரொம்ப கவர்ச்சி, மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு உபயோகங்கள். இப்ப எது ஒரு சாப்பிட்டா கூட நல்ல ஹைஜீனிக்கா சாப்பிடணும். நல்ல ஹை லெவல்ல சாப்பிடணும். அந்த சாப்பிடக்கூடிய பிளேட்டு கூட வெள்ளித்தட்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு. அதுதான் சுக்கிரனுடைய தன்மை. உண்மையிலேயே சுக்கிர திசை தனுசுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பாரம்பரியத்துல 6ஆம் அதிபதி, குருவுக்கு எதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் இவங்களுக்கு வசீகர தன்மையை கொடுத்து கலைகள்லையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உறவுகள்லையும் அருமையா டெவலப் பண்ணி வாழ்க்கையை முழுசுமா அனுபவிக்க சொல்ற திசையே சுக்கிர திசை தாங்க. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசை. இந்த சூரிய தசை வந்து இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்க ஐயா? சூரியன் இப்ப தனுசு லக்னத்துக்கு முதல் புள்ளி அப்படிங்கிறது, சூரியனுடைய முதல் புள்ளிங்கிறது தனுசுல இருக்கு. அடுத்த 3 பாதங்கள், 4 பாதத்துல மற்ற 3 பாதங்கள் 2ஆம் இடமான மகரத்துல இருக்கு. அப்ப என்னன்னா இவங்களுக்கு அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவக்கூடிய திசையா போயிடுது சூரிய திசை. மிகப்பெரிய இப்ப அப்பா வழியில பிசினஸ் வர்றது, அல்லது யாராவது நமக்கு அரசியல் ரீதியாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக பெரிய அரசியல் புகழடைகிறது. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் ரீதியாக இப்போ ஒரு அப்பா ஒரு அரசு அதிகாரியா இருப்பார், மகனையும் அந்த லைன்ல
நுழைச்சி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமாகவே அவங்க வந்து ஒரு அரசு ஆதிக்கத்தை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த சூரிய திசை கொடுக்கும். மிகப்பெரிய அதிகாரத்தையும் கொடுக்கும், மிகப்பெரிய புகழையும் கொடுக்கும், இவங்களுக்கு ஆளுமை திறமையை வளர்ச்சி பண்ணி கொடுக்கும். மிக நல்ல திசை சூரிய திசை. சிறப்பு சிறப்புங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர திசை. இந்த சந்திர திசை வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தருதுங்கய்யா? பேச்சு தாங்க. சந்திரன் வந்து வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். பேச்சுனா பணம் வருங்கிற லெவலுக்கு பேசுவாங்க. அந்த அளவுக்கு இனிமையும் இருக்கும். சில பேருக்கு வாய்ப்பாட்டு, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இது மாதிரி இப்போ கலைகள்ல கூட தேர்ச்சி வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில்ல வந்து உணவு, உடை, மருந்து, அதாவது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த தொழிலா இருக்கலாம், அல்லது ஹோட்டல் நடத்துற தொழிலா இருக்கலாம், அல்லது பால் வியாபாரம் இந்த மாதிரி தொழிலா இருக்கலாம். சந்திரன் வந்து பார்க்கறதுக்கு சின்ன தொழிலா இருக்கும். ஆனா டெய்லி காசு வர்ற மாதிரி தொழிலை வந்து இவங்க டெவலப் பண்ணி விட்டுரும். சந்திர திசை மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்துங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமாதிபதி சந்திரன் கெடுத்துரும் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. இந்த சந்திர திசையில தான் இவங்க வந்து பல வழியில பணம் சேர்த்துவாங்க, பல தொழில்ல வந்து டெவலப் ஆவாங்க. மிக அற்புதமா டெவலப் பண்ணி விட்டுரும். சிறப்பு சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை வந்து இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? செவ்வாய் 5ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. ஆனா அவருடைய 2 பாதம் வந்து தனஸ்தானத்துல இருக்குது. மற்ற 2 பாதங்கள் வந்து தைரிய ஸ்தானத்துல இருக்கு. இந்த 2மே வந்து நல்ல ஸ்தானம் தான், செவ்வாயினுடைய ஆதிக்கம். அதனால இவங்களுக்கு வந்து இந்த புள்ளி பொறுத்து இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பூராடத்துல புள்ளி அமைஞ்சாதான் 2ஆம் பாவத்துல போய் அந்த செவ்வாயினுடைய புள்ளி விழுகும். அப்படி இருந்து திசை நடத்துனாங்கன்னா இவங்க ரியல் எஸ்டேட்லயும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயும், காவல்துறை சர்வீஸ்லயும், மற்றும் இப்போ இந்த யூனிஃபார்ம் போடுற அத்தனை தொழில் எடுத்துக்கலாம். இப்போ ஃபயர் சர்வீஸ் யூனிஃபார்ம் போடுறாங்க, மிலிட்ரி யூனிஃபார்ம் போடுறாங்க, செக்யூரிட்டி கூட யூனிஃபார்ம் போடுறாங்க. அதனால இதெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸில் போய் டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் கொடுத்துருவாரு. தொழிலில் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்டது, நுணுக்கமான கருவிகள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே அற்புதமாக வடிவமைச்சு கொடுத்துருவாரு. அதனால செவ்வாயில வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருவாரு. அதாவது இவங்களுடைய நுணுக்கமான தனித்திறமையினால இவங்க பணம் சம்பாதிக்கிற யோகம் இருக்கு. பூமி யோகம் நல்லா இருக்கு. விவசாய பூமி யோகமாகட்டும், கட்டடங்கள் வாடகை வாங்குற யோகமாகட்டும், இந்த செவ்வாய் திசையில அற்புதமா கொடுத்துருவாங்க. சிறப்பு சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு மகாதிசை. இந்த ராகு மகாதிசை வந்து இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்களை தருதுங்கய்யா? இவங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கிறவர் ராகு, பொதுஜன ம். தொடர்பை ஏற்படுத்துறவர் ராகு, கட்சி இது மாதிரியான ஈடுபாடுகள் அல்லது வெளிநாடு வெளிதேச நபர்களை சந்திக்கக்கூடிய வகையில இவங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கிறவர் ராகு கிரகம் தான். அப்படிப்பட்ட ராகு திசை வரும்போது இவங்க வந்து ஒண்ணுமில்ல, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா தோணும், அவங்களுக்குன்னு ஒரு டெக்னாலஜி தோணும், அந்த டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க, டெவலப் ஆயிடுவாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் டெக்னாலஜியே ராகு தான். அது மொபைல் டெக்னாலஜி ஆகட்டும், உங்களுக்கு ராக்கெட் மாதிரி தளங்கள், சயின்டிஸ்ட்டு மற்றும் ஸ்பேஸ் ரிசர்ச்சு, விமான போக்குவரத்து, இப்போ சொகுசு வாகனங்கள், இது எல்லாமே ராகுனுடைய டெக்னாலஜி வந்து அங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. அப்போ அந்த வகையில் இவங்களை வந்து கம்யூனிகேஷன் லைன்லேயும் டெவலப் ஆவாங்க, வெளிநாட்டு தொடர்புலையும் டெவலப் ஆவாங்க, ஈவன் வந்து அரசியல் அமைப்பில் பொதுஜன தொடர்பு சர்வீஸில் கூட இவங்க ரொம்ப ரொம்ப நல்லா டெவலப் ஆவாங்க. மிலிட்ரியில எல்லாம் கூட வேலை பார்க்குற அமைப்பை ராகு கொடுக்குறது. இபி எலக்ட்ரானிக்ஸு இந்த லைன்லேயும் டெவலப் பண்ணி கொடுக்குது. பட் என்ன சொல்ல வர்றேன்னா ராகு நட்சத்திரத்திலேயே இருந்தால் இவங்க வந்து மேலதிகாரிகளாகவும் கன்சல்டிங் பிஸ்னஸும் பண்ணலாம். உற்பத்தி சார்ந்த பிஸ்னஸை பண்ணாம இவங்க வந்து ஒரு ஒண்ணுமில்ல மீடியேட்டராகவே பல்காவே வந்து ஒரு கமிஷனாகவே பல கோடிகள் சம்பாதிக்கிற யோகம் கொடுக்கக்கூடிய திசை தான் ராகு திசை. அற்புதமா சொன்னீங்க ஐயா. சூப்பர் ஐயா. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா குரு மகா திசை. இந்த குரு திசை இந்த தனுசு லக்னக்காரங்கள், அதாவது லக்னாதிபதி திசை, இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பலன்கள் தருதுங்க? லக்னாதிபதி குரு திசை 3ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம், 7ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம், 11ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம். அதாவது பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து தைரியத்தையும் அறிவையும் கொடுத்து அந்த ஒரு ஸ்கில்லுனாலேயே இவங்க டெவலப் ஆவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்கில்லுனால டெவலப் ஆவாங்க.
இந்த குரு திசையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க குரு திசைங்கிறது படிப்பினை 16 வருஷம் பெருசா இருக்காது அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு வந்து தன் முயற்சி, தன்னுடைய சுய வலிமையினால ஜெயிக்கக்கூடிய யோகத்தை குரு திசை தான் கொடுக்கும். எல்லார்கிட்டையும் பிரபலப்படுத்தி விடும். பொதுஜன தொடர்பை ஏற்படுத்தி விடும். குரு நட்சத்திரத்திலே இருந்தா மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருப்பாங்க. வளர்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஒரே விஷயம்னா 3ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இருக்கும் பொழுது இவங்க வந்து சொந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. வெளியூர்லயே வந்து டீல் பண்ணிட்டே இருப்பாங்க. லக்னாதிபதி 3ஆம் இடம்னா பிரயாணம் அதிகம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து, போதனா மார்க்கம் சார்ந்து இவங்கெல்லாம் குரு திசை வந்து மிக பிரபலம் அடைவாங்க. உறவுகள்லயும் இந்த குரு வந்து இவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துரும். நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி, நல்ல குழந்தைக, நல்ல கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் அப்படின்று ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல குடும்பங்கிற அந்தஸ்தை வாங்கி கொடுக்கிற திசையே இந்த குரு திசை தான். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்கய்யா. அடுத்து பாத்தீங்கன்னா இறுதியா சனி மகா திசை. சனி மகா திசை வந்து இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? சனி பகவான் பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது 8ஆம் இடத்துலயும் இருக்கும், 12ஆம் இடத்துலயும் இருக்கும். 4ஆம் இடத்துல உத்திரட்டாதி, 8ஆம் இடத்துல பூசம், 12ஆம் இடத்துல அனுஷம். இந்த 4, 8, 12ங்கிற கான்செப்டே வந்து உறவுக்கும் நல்லதில்ல, பொருளாதாரத்துக்கும் நல்லதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இவங்களை சனி திசை வரும்போது குருவனுடைய நட்சத்திரத்திலேயோ ராகுனுடைய நட்சத்திரத்திலேயோ இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இருந்து திசை நடந்தா இவங்களுக்கு பாதிப்பு இல்லாம கொண்டு போயிடும். கெட்டது கெட்டதாயிரும். அதாவது கெட்டது கெட்டு போய் ராஜயோகத்தை கொடுத்துரும். சனி திசையில மிக பிரபலமா நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. ஒருவேளை இவங்களுக்கு அர்த்தாஷ்டமத்துல 4ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ சனியினுடைய நட்சத்திரத்திலேயோ இந்த 3 ஸ்தானங்கள்லயோ உட்கார்ந்துட்டாருன்னா வாழ்க்கை போராட்டமா இருக்கும். அதாவது ஜீவனஸ்தானம் பாதிக்கப்படும். அகலக்கால் வச்சு நஷ்டம் அடைஞ்சு கஷ்டப்படுறது, அல்லது ஒரு பெரிய லெவலுக்கு முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமயே காலம்பூரா அந்த சனி திசை வந்து இவங்களை கொண்டு போயிடும். அதுல வந்து அவங்க ஜனன ஜாதகத்தை வச்சு அவங்க பரிசீலிச்சுக்கணும். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்கய்யா. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை. இந்த புதன் திசை வந்து இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? சனியும் புதனும் 2 பேருமே வந்து இவங்களுக்கு வந்து நான் சொன்ன சனியினுடைய பலன் மாதிரியே தான் புதனும் கொடுப்பாரு. ம் குரு வந்து ஒரு மிகப்பெரிய ஜட்ஜு அப்படின்னா புதன் வந்து ஒரு வக்கீல் மாதிரி. ஆனா புதன் கிட்ட வந்து நம்பகத்தன்மை இல்லை. இந்த குரு வந்து தர்மமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஆளு. ஆனா இந்த புதன் என்ன பண்ணும், சமயோசிதமா நான் யாருகிட்ட பழகுறோம், எப்படி பழகுறோம்னு நம்பி நம்பி ஏமாறக்கூடிய அமைப்புல போயிடும். அதனால இந்த புதன் வந்து நம்ப வச்சு இவரை வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதனால புதன் பொறுத்த வரைக்கும் நான் முதல்லயே சொன்ன மாதிரி 3ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இருந்தால் அந்த திசையில வந்து நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவாங்க. கெட்டது கெட்டு போச்சு. ஆனா இந்த 4, 8, 12ல இருந்தா இவங்களுக்கு நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே புதன் திசை வந்தா கூட அந்த மாதிரி 4, 8, 12 இருந்தா படிப்புக்கே போராட வேண்டி வந்துடும். இந்த 2 திசைகள் தான் தனுசு லக்னத்துக்கு மைனஸ், சனியும் புதனும். ஓ, ஓ. இந்த 2 திசை மட்டும் தான் உங்களுக்கு மைனஸ். ஓகே ஓகே. ஆனா எந்த திசையில மைனஸ் இருந்து பணம் வருங்கய்யா? பணம் பணம் வரும் திசை? பணவரவுக்கு வந்து நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் எந்த கிரகம் இருக்குதோ அந்த திசையில கண்டிப்பா பணம் வரும். ம் ஈவன் வந்து சனி திசையே நடந்தாலும் சரி, புதன் திசையே நடந்தாலும் சரி, அல்லது ராகு திசை குரு திசை நடந்தாலும் சரி, சுக்கிர திசை நடந்தாலும் சரி, எல்லா திசையுமே இந்த சந்திரன் நட்சத்திரத்திலையும் செவ்வாய் நட்சத்திரத்திலையும் எந்தெந்த கிரகம் இருந்து திசை நடத்துதோ அப்பெல்லாம் பணத்தை கொடுத்துருவாங்க. அது மட்டுமல்ல, சூரிய திசை சந்திர திசை ஷார்ட் பீரியட் தான். சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம். இப்போ ஒருவேளை பூராடத்துல தனுசு ராசியில லக்னமும் தனுசு, ராசியும் தனுசுன்னு பூராடத்துல பிறந்தவங்களுக்கு வேணா மிடில் ஏஜ்ல இந்த 3 திசையும் கவர் ஆகும். இந்த 3 திசையும் சூரியன் சந்திரன் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மிடில் ஏஜ்ல மிகப்பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிச்சிருவாங்க. சிறப்பு சிறப்புங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீடு மனை வாங்குறது இந்த மாதிரி யோகங்களை எந்த திசையில் அமையுங்கய்யா?
திசைன்னு கணக்கை விட இந்த ம், 4ஆம் பாவ புள்ளிங்கிறது கணக்கெடுக்கணும். இப்ப ம், 4ஆம் பாவ புள்ளி பார்த்தீங்கன்னா ஒண்ணு சனியா வருது, இல்லைன்னா புதனா வருது. அப்ப இந்த நட்சத்திரங்கள்ல யாரு தொடர்பு கொள்றாங்களோ, உத்திரட்டாதி, ரேவதி, பூசம், ஆயில்யம், அதே போல அனுஷம், கேட்டை, இந்த நட்சத்திரங்கள்ல எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அந்த சமயத்துல நமக்கு வீடு வாசலை உண்டாக்கி கொடுத்துரும். ஈவன் சனி திசை புதன் திசை கூட அவங்க வலுத்திருந்தா 4ஆம் இடத்துல வலுத்திருந்தா வீடு வாசலை உண்டாக்கி கொடுத்துரும். வீடு வாசலை பொறுத்த வரைக்கும் 2, 6, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா 4ஆம் இடத்துக்கு அது சப்போர்ட் பண்ணிடும். ம், ம், அதனால அந்த மாதிரி தொழில் நல்லா இல்லாதவங்க தானே வீடு வாங்க கஷ்டப்படுறாங்க. ம். அதனால தொழில் நல்லா இருக்கவங்களுக்கு 2, 6, 10 நல்லா இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன அந்தரம் வந்தா போதும், அல்லது சின்ன புத்தி வந்தா போதும். 2 வருஷம் புத்தி இருந்தா வீடு கட்டிடலாம். அந்த மாதிரி புத்தி வந்து அந்த 4ஆம் இடத்துக்கு தொடர்பு வரும்போது தாராளமா வீடு அமையும். சிறப்பு சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க ஐயா. ஏன்னா மெயினா இருக்கிற விஷயமே அதுதான். இந்த தசாபுத்திகள் எதுவும் சர்க்கியூட்ல இருக்குங்க சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா. அதாவது இது வந்து ம், ஒரு முன்னோட்டமா நம்ம வச்சுக்கிறோம். கண்டிப்பா. இப்ப இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் திசை வந்து ஒரு அறிவு. இப்ப என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ம், ம், ம். அது மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பா. நம்ம டீப்பா போகும்போது தான் உள்ளுக்குள்ள நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்களுக்கு போகணும். இப்ப ம், நம்ம வந்து ம். காமன் ஃபேக்டரை டிஸ்கஸ் பண்ணி என்ன திசை என்ன கான்செப்டை வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேயர்களுக்கு இது உதவும்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தடுத்து காணொலி நன்றி. சந்திக்கலாங்க ஐயா. ரொம்ப நல்லது. நன்றிங்க. வணக்கம்.